ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரனையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் 5 மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ். வணக்கம். இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இறுதிராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் கைது, வெடிகொளுத்தி கொண்டாடிய மட்டு இளைஞர்கள். காற்றட்டையை மாற்றி போடும் மனிதர்களால் என்னை அசைக்க முடியாது. பிணையில் வந்த சாமர சூளுரை. தேசபந்துவை பதவி நீக்குவதற்கான விசாரணை குழு பிரேரணை நிறைவேற்றம். சபையில் திடீரென எழுந்த அர்ச்சுனா எம்பி. இடைநிறுத்தப்பட்ட நேரடி ஒளிபரப்பு சேவை. வெளிநாட்டிற்கு தப்பியோடிய நூற்றுக்கணக்கான யாழ் பல்கலை ஊழியர்கள். வெளியான அறிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் சர்ச்சை. அனுர தரப்பு அளித்த பதில். கட்டுக்கரை சிறுபோக பயிற்சிகைக்கு அனுமதி. அரசு அதிபர். கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். அன்னலிங்கம் அன்னராசா. கொள்கைகளுக்கு விலை போகாத எம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். கேவி தவராசா சுட்டிக்காட்டல். அதிக உஷ்டமான காலநிலை சிறுவர்களுக்கு இதய நோய்கள், மயக்கம், உயிரிழப்புகள் கூட ஏற்பட வாய்ப்புண்டு. அனுரகுமார நாட்டின் ஜனாதிபதியாக வந்த பின்னரும் மன்னாரில் சட்டவிரோத கனியமணல் அகழ்வுக்கான திட்டமிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமைக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் பட்டாசு கொளுத்தி கொண்டாடியதாக தெரியவந்துள்ளது. களுவாஞ்சிக்குடி காவல் நிலையத்துக்கு அருகில் இளைஞர்களினால் பட்டாசு கொளுத்தப்பட்டு மகிழ்ச்சி கொண்டாட்டம் இடம்பெற்றுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையினரால் கட்சி அலுவலகத்தில் வைத்து இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு துறையினர் அவரை கைது செய்துள்ளதுடன் உடனடியாக கொழும்புக்கு கொண்டு செல்லும் பணியையும் முன்னெடுத்துள்ளனர். அதே நேரம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2016 வாக்குமூலம் 2019 வழக்கு என்ற விதமாக பிரித்து வழக்கு போட்டிருந்தார்கள் என நாடாளுமன்றத்தில் சமரசம்பத் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு நான் வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்று வந்தபோது செய்தி வருகின்றது சாமரசம்பத் கைது செய்யப்பட்டிருந்தார் என்று. ஆகவே ஒரு வழக்கு 3ஆக பிரித்து வழக்கு போட்டிருந்தார்கள். அதன் பின்னர் தான் அந்த 3 வழக்குகளுக்கு பிணை வழங்கப்பட்டது. பின்னர் அந்த வழக்கின் செக்கை எடுத்துக்கொண்டு சென்ற 30ஆம் தேதி ஒரு முறைப்பாட்டை அந்த காசோலையை வைத்துக்கொண்டு செய்திருக்கின்றார்கள். 4000 வழக்குகள் தேங்கியிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு சாமரசம்பத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி வழக்குகளை துரிதப்படுத்தி இருக்கலாம் தானே. அதனால் தான் குறிப்பிட்டேன். மற்றவர்களுடைய காற்றட்டையை தங்களுடைய காற்றட்டை போல் அணிந்து அழகாக பயணிக்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவின் காலப்பகுதியில் கொண்டுவரப்பட்ட சகல சட்டத்திட்டங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் ஆதரவளித்திருந்தோம். ஆகவே எங்கள் சட்டத்திற்கும் யார் வாக்கு வழங்காவிட்டாலும் சாமரசம்பத் ஆதரவாக வாக்களிப்பார் என்று சாமரசம்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமை போன்று மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம், பழிவாங்க வேண்டாம். இந்த அரசாங்கம் மாறி அந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு முறைமை இருக்க வேண்டும். அந்த முறைமையில் தான் நாம் பணியாற்ற வேண்டும். அரசியல் பழிவாங்கலுக்கு ஒரு வரையறை வேண்டும். ஆகவே எங்களுக்கு ஒரு சட்டம், வேறொருவருக்கு இன்னொரு சட்டம் ஒன்று இல்லை. ஆகவே சட்டம் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கின்றது. சிறைச்சாலை தொடர்பாக நான் குறிப்பிட வேண்டி இருக்கின்றது. சிறைச்சாலையில் இரவில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டிய நிலைமைதான் இருக்கின்றது. 190% போதைப் பொருள் சம்பந்தமாக பிடிபட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பிணையில்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா செயல் திட்டத்தை சிறையில் முதலில் முன்னெடுங்கள். அங்கு இருக்கின்ற பணியாளர்கள் மிகவும் சிரமத்துடன் பணியாற்றுகின்றார்கள். ஆகவே அந்த விடயங்களை நான் கூறக்கூடியதாக இருக்கின்றது. என்னை இதன் மூலமாக வீழ்த்த முடியாது. அவ்வாறான ஒரு சரித்திரம் சாமரசம்பத் என்பவரிடம் இல்லை. அந்த காலப்பகுதியிலேயே பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்த ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவர் நான். ஆகவே இதற்கெல்லாம் நான் பயப்பட போவதில்லை. நான் யாருக்கும் அஞ்சப் போவதும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவது தொடர்பான விசாரணை குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பான பிரேரணை 157 வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
இந்த பிரேரணையை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர சமர்ப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக 151 வாக்குகளும் எதிராக எவ்வித வாக்குகளும் பதிவாகவில்லை என்பது சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. தவறான நடத்தை மற்றும் கடுமையான பதவி துஷ்பிரயோகம் காரணமாக அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்காக ஒரு விசாரணை குழுவை நியமிக்க வேண்டுமென பாராளுமன்றத்தில் தனது கருத்துக்களை முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பிரேரணையை சமர்ப்பித்திருந்தார். ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நேற்றைய தின நாடாளுமன்றில் உரையாற்றிய போது நேரடி ஒளிபரப்பு சேவை இடைநிறுத்தப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் வெளியிடும் அறிக்கைகளை காணொலி மற்றும் சமூக ஊடகங்களில் நேரடியாக ஒளிபரப்புவது இடைநிறுத்தப்படுவதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன கடந்த மாதம் 19ஆம் திகதி பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அதன்படி எதிர்வரும் 8ஆம் திகதி அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாராளுமன்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உரையாற்றும் போது கௌரவ சபாநாயகர் அவர்களினால் மார்ச் 19, 2025 அன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக பிறப்பித்த உத்தரவின் பேரில் நேரடி ஒளிபரப்பு இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு இடம்பெற்றிருந்ததுடன் அவர் உரையாற்றிய பின்னர் தொடர்ந்தும் ஒளிபரப்பு சேவை மீண்டும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. புலமை பரிசல் திட்டங்களுக்காக வெளிநாடு சென்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 80 கல்விசார் ஊழியர்களும் 21 கல்விசாரா ஊழியர்களும் கிட்டத்தட்ட 170 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்களை செலுத்த தவறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயமானது தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வி மற்றும் கல்விசாரா குழு உதவித்தொகை திட்டங்களை பூர்த்தி செய்து அறிக்கை அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1980 மற்றும் 2023ற்கு இடையில் ஒப்பந்தங்களை மீறிய அதிகாரிகளிடமிருந்து இந்த பத்திரங்களை மீட்க பல்கலைக்கழகம் சரியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2023ஆம் ஆண்டில் கைரேகை இயந்திரங்களை பயன்படுத்தி வருகையை சரிபார்க்காமல் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட 300 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள கூடுதல் நேர மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு வெடிகுண்டு தாக்குதலில் தொடர்புடைய நபர்களை விசாரிக்காமல் பாதுகாக்க தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் முயற்சிப்பதாக கூறும் ஊடக அறிக்கைகளை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச மறுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தரமாக ஊனமுற்றவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று நாட்டிலுள்ள அனைவரும் விரும்புகின்றார்கள். தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் இந்த வழக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. 3 தேவாலயங்கள் உள்ளிட்ட 5 நட்சத்திர உணவு விடுதிகள் சிலவற்றிலும் காலை 8:30க்கும் 9:15 மணிக்கும் இடையில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடந்தன. இதில் வெளிநாட்டவர்கள், காவல்துறை உள்ளிட்ட குறைந்தது 270 பேர் வரை கொல்லப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கொழும்பு, கொச்சிக்கடை, மட்டக்களப்பு, நேர்கொழும்பு ஆகிய இடங்களிலுள்ள தேவாலயங்களில் உயிர்த்த ஞாயிறு திருப்பலி நிகழ்வுகள் நடைபெற்ற போது குண்டுகள் வெடித்தன. ஏனைய குண்டுகள் கொழும்பின் நடுப்பகுதி அமைந்திருந்த சங்ரில்லா உணவகம், சினமன் கிராண்ட் உணவகம், சிங்ஸ்பரி உணவகம் ஆகிய 3-5 நட்சத்திர உணவு விடுதிகளில் வெடித்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் கட்டுக்கரை குளத்தின் கீழ் 2025ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்படவுள்ள சிறுபோக நெற்பயிற்சிக்கு தொடர்பான கூட்டம் மன்னார் உயிலங்குளத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. அதுல இப்போ வேக்காட் சம்பந்தப்பட்ட ஒரு தேதியில நான் கூட்டணி வச்சிருக்கு.
அதுல எல்லா அமைப்புகள் எல்லா விவசாயிகளையும் போகலாம். அந்த வேக்காலில் ஒரு அமைப்பு பொறுத்தவரையில அங்கே உள்ள விவசாயிகளை போயிட்டு உங்களை கருத்தை சொல்லலாம். இப்போ நாங்கள் விசமானது இருக்கிறது நாங்கள் அந்த அடம்பத்தாண்டுக்கு அதை நாங்கள் கண்டிப்பாக தீர்மானிக்கிறோம். மற்றது கிடையாது, அதை செய்யறதுக்கு தங்களுக்கு ஏதான்றாங்க. திட்டமானங்களுக்கு நிதியோடு அதை செய்யலான்றாங்க. அப்ப ஃபார்மர்ஸ் செய்து வச்சிருக்கோம். நாங்க இப்ப அந்த பிள்ளைவை கேட்கிறோம். அப்ப அந்த பிள்ளைவை எப்ப நான் தீர்மானிக்கணும்? ஏற்கனவே வாய்க்கால் கூட்டத்தில் தீர்மானம் அப்படின்னா எங்களுக்கு இல்லைன்னு தெரியப்படுத்தணும். அப்படின்னா நாங்க இப்ப இதுல குறைக்க வேண்டிய தேவை இருக்காது. மற்ற இன்னொரு விஷயம் கேட்கிற உதவியாளர் எங்களுக்கு ஒரு தரவு தரணும். 30,000 ஏக்கர் இல்லைன்னு 29,000 ஏக்கர் ஆகி ஏதாவது குளங்கள் விடுபட்டுதா அந்த விஷயங்கள்லாம் நாங்க கேட்கிறோம். அப்படி விடுபட்டு அதை சேர்த்து கொள்ளுது. ஏன்னா பட்டுக்கரைக்குள்ள அபிவிருத்தி பிரதேசங்களுக்குரிய விஸ்வநாதம் நாங்க கேட்கிறோம். 2009ஆம் ஆண்டு மாவட்ட விவசாயிகள் உரிமை கூட்டத்தில் விஸ்வநாதம் தீர்மானிக்கப்பட்டு அந்த காணிகள் நீர்ப்பாசனத்துக்கு பதிவு செய்யப்படலாம்னு சொல்லி நாங்க அனுமதி எடுத்துக்கிட்டோம். உதவியாளர் அனுமதி எடுத்துக்கிட்டோம். இதுவரைக்கும் இந்த 14 வருஷம் என்ன செய்யறாங்க? நீர்ப்பாசனம் நினைக்கலாம் இல்லைன்னா இந்த பிரச்சனை என்ன செய்யறாரு? அப்ப எங்களுக்கு என்ன தீர்வு இருக்கீங்க? திரும்பவும் ஒரே குப்பை குட்டிகள் இருந்தா இது வடிவா எத்தனை மில்லியன் ரூபாய் கட்டுக்கடைக்கு வாங்கி செலவழிக்காச்சு. அப்ப என்ன ஒரு ஏக்கரை கூப்பிடுறதுல என்ன பிரச்சனை? குறிப்பிட்ட உலகங்களை விட்டுக்கிறதுல என்ன பிரச்சனை? இந்த பகுதியால் அதாவது கடற்கரை பகுதிகளாக இந்த குளங்கள் பகுதிகளை ஏகப்பட்ட காய்கள் கூட்டியிருக்கு. அதுவும் பிரகமந்த இதுல வந்த இரிகேஷன் ஏற்கனவே உள்ள பதிவுகளை உள்ள குளங்கள் காணிகள் அதால இதுல கணக்கு எடுங்க சார். இது ஒரு மறைமுகமான நடவடிக்கை. தீர்வு கொடுக்கணும்னு சொன்னே நாங்க எங்க ஊர்ல அந்த கூட்டத்தில் உங்களுக்கு சொன்னாங்க. அந்த தீர்மானம் எங்க? அப்ப சும்மா கூட்டம்ன்றது ஒரு விஷயத்தை நடத்தி அவங்க எங்களுக்காக வந்தாங்கலாம். இந்த திட்டமானதற்காக வந்தாங்க. அவங்க எங்க எங்களுக்கு வாய்க்கால் அமைப்பு அதுக்கு மேலதிகமாக அப்படின்னா நாங்கள் புலவருக்கால் கலந்தாலோசிக்கப்பட்ட நீர்ப்பாசன படிப்பாளோட சேர்த்து போட்டு அதுக்குள்ளே தீர்ந்தால் நாங்கள் உழவுக்கு கூடுதலான அந்த விவசாயத்தை செய்யலாம். இன்னொரு பணியில குறைஞ்சு கொண்டு போய் அதை அவர்களுக்கு புலவு கட்டு கொடுக்குறத நாங்கள் இதனையிடாது. நாங்கள் அந்த சிறு நீர்ப்பாசனத்தை குறித்து அதை ஏற்க பேர் மதம் கண்டார் ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்து நாங்கள் சிறு நீர்ப்பாசனத்தில் இவரை முன்னடக்கித்தான் அது இசமலத்தாண்டு ஒரு இடங்களை முன்னடக்கித்தான் ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்து நாங்கள். கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கோரி வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அனிலிங்க மனராசா யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தினார். கடந்த வாரம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்தியாவினுடைய பாரத பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட பொழுது இந்த கடந்த காலங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிற்பாடு வடமாகாணத்தை பிரதிபடுத்துகின்ற தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பாரத பிரதமரோடு மீனவர்களுடைய பிரச்சினையை பேசியதை இட்டு வடக்கு கடற்றொழில் சமூகம் மகிழ்ச்சி அடைகிறது. எதிர்காலம் இந்த பிரச்சினை தீர்ப்பதற்கும் இதே தமிழ் தேசிய தலைமைகள் கூடுதலான கரிசனை காட்டி பாரத பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றது போன்று தொடர் நடவடிக்கையாக மேற்கொண்டு இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு கடற்றொழில் சமூகம் தயாராக இருக்கிறது. அரசியல் வேறுபாடுகளை களைந்து இது ஒரு மக்களுடையவும் தமிழ் கடல் மீதும் இருக்கின்ற பிரச்சனை என்ற ரீதியிலே தொடர்ந்து இந்திய அரசாங்கத்தோடு பேசி இந்த நிரந்தர தீர்வை வழங்குவதற்கு இந்த அனைத்து கட்சிகளும் தமிழ் கட்சிகள் முன்வர வேண்டும். ஆனால் பிரதமரோடு பேசிய போது மீனவர் பிரச்சனையையும் இன்று மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறதை இட்டு பேசியதை இட்டு நாங்கள் வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இது வருமெனவே பேச்சாக இல்லாமல் தொடர் நடவடிக்கைக்கு கொண்டு சென்று வடக்கு கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் இருப்பும் கடல் வளமும் பாதிக்கப்படாமல் இருப்பதை இந்த தமிழ் கட்சிகள் கொண்டு வர வேண்டும் என்ற செய்தியை வடமாகாண கடற்தொழிலாளர் சார்பாக நாங்கள் முன்வைக்கின்றோம். கொள்கைகளுக்கு விலை போகாத எம்பி கச்சேந்திரகுமார் பொன்னம்பலம் என ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் நேற்றைய தினம் தெரிவித்தார். கூட்டணி தொடர்பாக அவர்கள் பேச்சுவார்த்தை பேசியிருந்தார்கள் தான். ஆனால் நாங்கள் என்னோட காலம் மிகவும் சுருக்குறுக்கமாக இருந்தது. இப்பொழுதும் பார்த்தீர்களான்னு சொன்னால் திடீரென்று அறிவித்தபடியினால் தேர்தலும் எங்களுக்கு இடையிலே திடீரென்று ஒரு
குறுகிய காலத்துக்குள்ளே தான் வந்தது. ஆகவே எங்களுக்கு சரியாக ஒரு பேச்சுவார்த்தை நடாத்தி அதை ஒரு அமைப்பாக கொண்டு வரத்துக்கு நேர காலம் சந்தர்ப்பம் வழங்கவில்லை. அல்லது அப்படி வழங்கியிருந்தால் நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒன்று கூடியிருக்கலாம். ஆனால் என்ன ஒரு விடயத்தை நான் கூறுகிறேன், எந்த கட்சியை நீங்கள் பார்த்து மற்ற கட்சிகளை நான் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு எதிராக நான் கருத்து கூறவில்லை. தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால், தமிழன் அது தமிழனுடைய விலாசம் இருக்க வேண்டுமானால், தமிழனுடைய நிலம் இருக்க வேண்டுமானால், தமிழன் மொழி இருக்க வேண்டும். இப்பொழுது எங்கள் பொட்டுக்கும் பிரச்சனை வருகிறது, அதுவும் எங்கள் கலாச்சாரத்தையும் கை வைக்கிறார்கள். ஆகவே வருமா இருந்தால் நாங்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலே ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூறுகிறேன். கொள்கை அடிப்படையிலே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எதற்கும் விலை போகாமல் விட்டு கொடுக்காமல் விலை போகாமல் இருக்கின்ற ஒரே ஒரு கட்சி தலைவன் என்றால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. மாவட்டத்தில் அதிக உஷ்டமான காலநிலை காணப்படுவதனால் சிறுவர்களுக்கு இதய நோய்கள் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆகவே சிறுவர்களை பாதுகாத்துக் கொள்ள அதிக அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்பொழுது சில நாட்களில் அதிக உஷ்டமான காலநிலைமையும் காணப்படுகின்றது. இந்த நேரங்களில் பொதுமக்கள் மேலதிக உடற்பயிற்சிகளையோ அல்லது விளையாட்டு நிகழ்வுகளிலேயோ அல்லது சரியான முறையில் ஒழுங்குபடுத்தப்படாத களியாட்ட நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் போதுமான அளவு நீர் அருந்துதல் மற்றும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த சூரிய வெப்பத்திலிருந்து தங்களை போதுமான அளவில் பாதுகாப்பதற்காக முடிந்தளவு வெளியில் நடமாடுவதை தவிர்த்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். முக்கியமாக உஷ்ணமான காலநிலைமை நிலவுகின்ற பொழுது சிறுவர்கள் விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதையும் வீதிகளில் தேவையற்ற விதத்தில் நடமாடுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று வயதானவர்கள் கூடுமான வரையும் உடலுக்கான அந்த மேலதிக வேலைப்பாடுகளை கூட்டி அதே போன்று உஷ்ணத்தின் மூலமாக ஏற்படுகின்ற உயிராபத்துக்களை தடுப்பதற்காக முடிந்தவரை தாங்கள் நீராகாரங்களை கூடியளவு அருந்தி அதே போன்று தாங்கள் பொருத்தமான பாதுகாப்பான சூழலில் இருந்து கொள்ளுமாறும் மேலதிக தேவையற்ற விதத்தில் நடமாடுவதை தவிர்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். பொதுமக்களுக்கு மிக முக்கியமான சிறுவர்களுக்கு நீரிழப்பு ஏற்படுவதன் மூலமாக அவர்கள் மயக்கம் ஏற்படுதல் மற்றும் அவர்களுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுதல் இது தவிர சில வேளைகளில் சூரிய தாக்குதலால் உயிரிழப்புகள் கூட ஏற்படுகின்ற ஒரு அபாயம் காணப்படுகின்றது. ஆகவே முடிந்தவரை அவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களின் சுகாதார உத்தியோகத்தர்களின் வழிகாட்டுதலின்படி உஷ்ண வெப்ப நிலைமைகளின் பொழுது தங்களுடைய நடவடிக்கைகளை சீரமைத்துக் கொள்ளுதல் சிறப்பானதாக இருக்கும். அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதியாக வந்த பின்னரும் மன்னாரில் சட்டவிரோத கனிய மணல் அகழ்வுக்கான திட்டமிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் டனில் வசந்த் தெரிவித்துள்ளார். அரசாங்கமும் அதைச் சேர்ந்த ஜேவிபி கட்சியும் இந்த தேர்தலிலே வடகிழக்குகளிலே போட்டியிடுகின்றது. அவர்கள் சில சூழ்ச்சியான நடவடிக்கைகளை இந்த தேர்தலிலே முன்னெடுத்திருக்கிறார்கள். எம்மை கட்டுப்படுத்தி அதிகாரத்தை செலுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சியை இந்த தேர்தலை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அதற்கு உதாரணமாக நானாட்டான் பிரதேச சபையிலே போனஸ் வேட்பாளராக சிங்களவர்களை நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த தேர்தலை வட்டாரங்களை வெல்ல முடியாது. அவர்களுக்கு ஒரு சில வாக்குகள் வரும் பொழுது போனஸ் வேட்பாளர்கள் அவர்களால் உருவாக்க முடியும் என அவர்களுக்கு திடமாக தெரிகின்ற பட்சத்தினால் அவர்கள் சிங்களவர்களை இந்த போனஸ் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், எமது பிரதேசங்களிலே நிறுவனங்களால் எடுக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரணான அபிவிருத்தி திட்டம், நாசகார திட்டங்களுக்கு இந்த நகர சபைகளை அவர்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. உதாரணமாக மன்னார் மாவட்டத்திலே டைட்டானியம் எனும் கனிம வளத்தை எடுப்பதற்கு எத்தனையோ நிறுவனங்கள் முட்டி மோதி கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்கள் சொன்னார்கள், மத்திய அரசாங்கம் ஜேவிபி அரசாங்கம் சொன்னது, இயற்கைக்கு முரணாக எந்த விதமான அபிவிருத்தி செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம் என்று. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு 4 முறை 5 முறை அந்த மண்ணை ஆள்வதற்காக இங்கே அந்த நிறுவனங்கள் இராணுவ பாதுகாப்புடன் வந்தார்கள். ஆனால் மக்களின் எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் சென்று விட்டார்கள்.
அவர்கள் இந்த முறை இந்த வட்டாரங்களிலே இந்த தேர்தலிலே உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அவர்கள் ஆட்சியை கைப்பற்றும் பொழுது அவர்கள் நினைக்கின்ற இந்த நாசகார திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும். அதற்காகத்தான் இந்த சிங்கள வேட்பாளர்களை இந்த சபைகளிலே இறக்கியிருக்கிறார்கள். அதே போன்று மத்திய அரசாங்கத்தின் கட்சிகளாக இருக்கின்ற ஏற்கனவே இருந்த பொதுஜன ஐக்கிய பெரமுன, அதே போன்று சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, அதே போன்று சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகள் இங்கே அவர்களின் அமைப்பாளர்களாக தமிழர்களையோ அல்லது இஸ்லாமியர்களையோ தான் நியமித்தார்கள். ஆனால் இன்று இந்த ஜேவிபி கட்சியின் அமைப்பாளர்களாகவும் இணைப்பாளர்களாகவும் இந்த பிரதேசங்களை சிங்களவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் எம்மை நம்புவதாக இல்லை, எம் மக்களை அவர்கள் நம்புவதில்லை. ஆகவேதான் அவர்களது உறுப்பினர்களை இந்த பிரதேசங்களில் இறக்கி எம் மக்களை அடிமையாக்கி அவர்களை நினைப்பதை அவர்கள் இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் எடுக்கின்ற முன்னெடுப்பு தான் இந்த சிங்கள அமைப்பாளர்களும் இணைப்பாளர்களும் சிங்கள வேட்பாளர்கள். எனவே மக்கள் இந்த தருணத்திலே உன்னிப்பாக ஒன்றை உற்று நோக்க வேண்டும். எம் மக்களுக்காக பேசும், எம் மக்களுக்காக நிற்கும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளை வெல்ல வைக்க வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த தருணத்திலே நான் மக்களிடம் வேண்டி நிற்கின்றேன். தமிழ் தேசிய கட்சியான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்துக்கு நீங்கள் அனைவரும் வாக்களித்து இந்த சக்திகளை இந்த மண்ணிலே இருந்து ஓடோட விரட்ட வேண்டும் என இந்த தருணத்திலே நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று மத்திய அரசாங்கம் சொன்னது, வந்தவுடன் விலைவாசிகளை குறைத்து விடுவோம், நீங்கள் அனைவரும் சொர்க்கத்திலே வாழ்வதை போல் இலங்கை மண்ணிலே வாழ முடியும் என்று மத்திய அரசாங்கம் வந்த பிற்பாடு 100 ரூபாயில் இருந்த தேங்காய் 300 ரூபாய்க்கு சென்றது. 120 ரூபாய்க்கு இருந்த அரிசி 360 ரூபாய்க்கு சென்றது. மரக்கரையின் விலை எங்கேயோ இருக்கின்றது, மீனின் விலை எங்கேயோ இருக்கின்றது. மானியங்கள் கொடுப்போம், விவசாயிகளை முன்னேற்றுவோம் என்று சொன்னார்கள். நெல்லை கூடியான விலைக்கு நாங்கள் கொள்வனவு செய்வோம் என்று சொன்னார்கள். 1 கிலோ நெல்லை கூட இந்த மண்ணிலே இந்த ஜேவிபி அரசாங்கம் கொள்வனவு செய்யவில்லை. அவர்கள் இந்த தனியார்களுக்கு அந்த நெல்களை கொடுப்பதற்கான வேலைகளை முன்னெடுத்தார்கள். அதன் காரணமாக 8500 9000 ரூபாய்க்கு இருந்த நெல் இன்று 7000 8000 என்ற விலையை குறைத்திருக்கிறது. காரணம், இந்த அரசாங்கத்தின் நிர்வாக சீரின்மையும் பொய்யான வாக்குறுதிகளுமே. எனவே மக்கள் தெளிவாக இந்த தருணத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் கைது, வெடிகொளுத்தி கொண்டாடிய மட்டு இளைஞர்கள். காற்றட்டையை மாற்றி போடும் மனிதர்களால் என்னை அசைக்க முடியாது, பிணையில் வந்த சாமர சூளுரை. தேசபந்துவை பதவி நீக்குவதற்கான விசாரணை குழு பிரேரணை நிறைவேற்றம். சபையில் திடீரென எழுந்த அர்ச்சுனா எம்பி, இடைநிறுத்தப்பட்ட நேரடி ஒளிபரப்பு சேவை. வெளிநாட்டிற்கு தப்பியோடிய நூற்றுக்கணக்கான யாழ் பல்கலை ஊழியர்கள், வெளியான அறிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் சர்ச்சை, அனுர தரப்பு அளித்த பதில். கட்டுக்கரை சிறுபோக பயிற்சிகைக்கு அனுமதி, அரசு அதிபர். கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும், அன்னலிங்கம் அன்னராசா. கொள்கைகளுக்கு விலை போகாத எம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். கேவி தவராசா சுட்டிக்காட்டல். அதிக உஷ்டமான காலநிலை சிறுவர்களுக்கு இதய நோய்கள், மயக்கம், உயிரிழப்புகள் கூட ஏற்பட வாய்ப்புண்டு. அனுரகுமார நாட்டின் ஜனாதிபதியாக வந்த பின்னரும் மன்னாரில் சட்டவிரோத கனியமணல் அகழ்வுக்கான திட்டமிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுப்பு. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.